இப்போ நம்ம இந்த FT004D அல்லது FT004G எக்ஸோபேஸ் ரிமோட் கிட் மாடலில் இந்த மாதிரி தான் ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நம்பரோ இல்லைனா எழுத்தோ எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்னா அந்த ரிமோட் கிட்டு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரிமோட்டுக்கு இந்த பட்டனை என்னென்ன எழுத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மெனு செட்டிங்ஸ் போகிறதுக்கு இன்ஃபோ பட்டன் 6601 அல்லது இன்ஃபோ பட்டன் 1234 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இந்த மெனுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபோ பட்டன், அதாவது இந்த நம்பரை அமுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அமுக்கணும், டக்கு டக்குன்னு உள்ளே போகணும். அப்படின்னா தான் அந்த மெனு மோடுக்குள்ளே உள்ளே போக முடியும். இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள். இதில் இன்ஃபோ பட்டன் 6601 அப்படி அமுக்கணும். இன்ஃபோ 6601 பார்த்திங்கன்னா மெனுக்குள்ளே போயிடுச்சு. இதில் நீங்கள் எப்பயும் போல் நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சிஸ்டம் செட்டிங்ஸு, ஜென்ரல் செட்டிங்ஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த FT004Dக்கு மட்டும் வெல்கம் நேம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் வச்சுட்டு நீங்கள் கீழே பட்டனை அமுக்குனீங்கன்னா அதிலே வெல்கம் நேம் எடிட்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நேம் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ரிமோட்டில் உங்களுக்கு நம்பர் அமுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த மாதிரி நார்மலான ரிமோட்டு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். உங்கள்கிட்டயே இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ரிப்பீட் பட்டன் அமைக்கிட்டு 6601 அமுக்குனா உள்ளே போயிடும். அல்லது ரிப்பீட் அமைக்கிட்டு 1234 அமுக்குனிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி 2 பாஸ்வேர்டு மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமோட்டு மட்டும் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இல்லை நம்பர் வராது. இருந்தாலும் நான் அந்த கேட்லாகில் காட்டின மாதிரி நீங்கள் வரிசைப்படி கணக்கு எடுத்துக்க வேண்டியதான். இது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டு அதில் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா 9 கீழே 0 மட்டும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோனி நேமு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே ஆம்பை மட்டும் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சோனின்னு எழுத்து மட்டும் தான் வரும். அதே மாதிரி ப்ளூடூத் நேம் சேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி தான். நீங்கள் ரிப்பீட் பட்டன் அமைக்கிட்டு 6601 அப்போ அமுக்குனீங்கன்னா உள்ளே போய்க்கிறோம் மெனுக்குள்ளே. இதில் பிடி நேம் எடிட்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதே மாதிரி நேமை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சோனி பேட்டி அந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே மாதிரி நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பேர் மாற்றிங்கன்னா அது வந்துடும். ப்ளூடூத் நேமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் இந்த ரிமோட்டில் நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணும்போது உங்களோட மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நேம் மாற்றணும் பார்த்தீங்களா, அந்த பேர் தான் வரும். இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பேர் மாற்றலாம் பார்த்தீங்களா, சோனி பிடின்னு மாற்றினோமா அந்த பேரே வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ளூடூத் நேமும் மாற்றிக்கலாம், அதேமாதிரி வெல்கம் நேமும் மாற்றிக்கலாம். இது சோனின்னு நான் கஸ்டமர் வைக்க சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணோன்னா இந்த ஏதாவது பேர் வேணும், உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பேர் வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பாஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ரிமோட்டாக இருந்தால் இன்ஃபோ பட்டன் அமைக்கிட்டு 6601 அமுக்கணும். அல்லது இன்ஃபோ பட்டன் அமைக்கிட்டு 1234 அமுக்கணும். இது 2 நம்பருக்குள்ளே தான் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி நார்மலான ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. இதில் நம்பர் வந்துடும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது ரிப்பீட் பட்டன் அமுக்கணும். ரிப்பீட் 6601 அமுக்குனா அந்த மெனுக்குள்ளே போகும். உங்களுக்கு ஷார்ட்டாக வச்சு கட்டுற மாதிரி ரிப்பீட் 6601 மெனுக்குள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்குள்ளே போய் நீங்கள் எது மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இது கஸ்டமருக்கு இந்த செட்டிங்ஸு அவங்க சொல்லலை. இந்த செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு டெக்னீஷியன்களுக்கு மட்டும்தான் இந்த செட்டிங்ஸு. அவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க யூஸ் பண்ணி ஏதாவது செட்டிங்ஸை மாற்றிடாதீங்க. கஸ்டமருக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.